விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? என்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுது விடுதலை கிடைக்கும், நான் எங்கே போய் விடுதலையை பெற்றுக்கொள்வேன் அப்படி என்று நினைத்து ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? இல்லை என்னுடைய பலகீனம் மாறவே இல்லையே, என்னுடைய கஷ்டம் மாறவே இல்லையே, என்னுடைய வேதனை நீங்கவே இல்லையே என்று ஓடிக்கொண்டிருக்கிறீங்களா? தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தர் சொல்லுகிறார். யோவான் எழுதின சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதில் 36வது வசனம் இப்படி சொல்லுகிறது: ஆகியால் குமாரன் உங்களை விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். மெய்யான ஒரு விடுதலை நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறது. ஒரு பூர்ணமான ஒரு விடுதலை கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீ விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறா, இன்றைக்கு நீ வியாதிக்காக ஓடிக்கொண்டிருக்கிறா. உலகம் தராத ஒரு விடுதலை, மனுஷன் தராத ஒரு விடுதலை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மெய்யான விடுதலை, ஒரு பூர்ணமான விடுதலை நம்முடைய கர்த்தரிடத்தில் இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்காக ஓடி அலைந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் விடுதலை கொடுக்க கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அவர் நம் கூட இருக்கிறார். உங்களையும் என்னையும் விடுவிக்கிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்று இன்றைக்கு மறந்து போக வேண்டாம். அவர் நம்முடைய பலவீனத்திலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர், அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர், சத்துருக்களிலிருந்து விடுதலை தருகிற தேவன், வியாதியிலிருந்து விடுதலை தருகிற கர்த்தர். எந்தெந்த காரியத்திற்காக நீங்கள் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறீர்களோ அந்தந்த காரியங்களை கர்த்தர் இன்னைக்கு விடுதலை தர அவர் வல்லவராய் இருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையிலையும், உங்களுடைய குடும்பங்களிலும், உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் கர்த்தர் அற்புதத்தின் ஜெயமாய் மாற்றப் போகிறார். இன்றைக்கு விடுதலைக்காக ஓடிக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் பரிபூர்ண ஒரு விடுதலையை தந்து, குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் என்று சொன்னது போல ஒரு மெய்யான விடுதலையை உங்களுடைய வாழ்க்கையிலே தரப்போகிறார். ஆமேன்.